காலையில் எழுந்திரிச்சதும் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, நாளைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால இன்றைக்கே வீடெல்லாம் துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வேலையை எடுத்துட்டேன். காலையிலேக்கு கொஞ்சம் பச்சை பயிரும் தோசை தேங்காய் சட்னி. இன்றைக்கி என்னன்னு தெரில, அர்ஜுன் காலைல 6 மணிக்கே எழுந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிலேருந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தான். அவனுக்காகவே தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். சட்னி ஊற்றுற பவுல் நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பொருள் நான் எதுவுமே வாங்க மாட்டேன். ஆனால் எல்லோரும் யூஸ் பண்ணுறத பார்த்து எனக்குமே கொஞ்சம் ஆசையாக இருந்தது. சரி, வீடியோவில் காமிக்கிறதுக்கு அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெலாம் அந்த கடைக்கெலாம் போனோம் அப்படின்னா பொருள் வாங்குறத விட அதை சுற்றி பார்க்குறதுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். நானும் ஒரு சில கண்ணாடி பொருள்லாம் வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இவனுக்கு பச்சை பயிரெலாம் தாளித்தா தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து தாளிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் தாளிக்காமலே அப்படியே சாப்பிட்டுட்டேன் வேக வச்சு. இன்றைக்கி மதியத்துக்கு பீக்கங்காய் பருப்பு கூட்டும் பீட்ரூட் பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியே பீக்கங்காய் தோல் வச்சு துவையல் செஞ்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்கு இதுவே அதிகமாக தான் இருக்குது. மிச்சமாகிடுங்கிறதுக்காக தோலை மட்டும் தனியாகவே எடுத்து வச்சிட்டேன். இந்த பீக்கங்காய் கூட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா பாசிப்பருப்பை கழுவிட்டு பீக்கங்காய் அதோட போட்டு மஞ்சத்தூள், மசால் பொடி இந்த 2ஐயும் போட்டு மசால் வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். வாடை போனதுமே 2 விசில் விட்டு இறக்கிடணும். லாஸ்ட்டாக தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா பீக்கங்காய் கூட்டு ரெடி. இதையே நைட்டுக்கு சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு என்னோடய வேலையை பார்க்க போயிட்டேன்.